ஆஹா தீபாவளி வந்துருச்சு. எங்க அம்மா சிவுக்க சேர்ந்து பட்டாசு இவ்வளவு பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காங்களே. ஆஹா லவ் யூ. வாங்க இந்த பொட்டிக்குள்ள எவ்வளவு பட்டாசு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆஹா இவ்வளவு பட்டாசா, என் வாழ்க்கையில இவ்வளவு பட்டாசு நான் பார்த்ததே இல்லையா. இருங்க என்னென்ன வெடி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா 1000 சரவடிய. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க கீழே இன்னும் நிறைய பட்டாசு இருக்குது, உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஆஹா இது என்னதுடா, இருங்க இது என்னது, இது இவ்வளோ பெரிய ஸ்கை ஷாட்டா. ஆஹா ஆத்தாடி 30 ஸ்கை ஷாட்டு. ஓகே இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு இப்படி பார்த்தா தெரியாது, கொட்டியா காமிச்சிடுறேன். ஓகே இப்போ பாருங்க எவ்வளோ பட்டாசு இருக்குன்ட்டு. வாவ் இங்கே பாருங்க, வாவ் செம்மையா இருக்குல்ல. ஓகே ரைட்டு பார்க்கல, தீபாவளிக்கு ஒரு கொளுத்தி விட்டுற வேண்டியதுதான். சரி நான் என்ன பண்ணுறேன், போய் ஒரு தீப்பெட்டி எடுத்து அப்படியே சீமையை ஊற்றி ஒரே கொளுத்துறோம் பாருங்க, என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இருங்க இப்போ நம்ம வந்து போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வரலாம். வெயிட்டிஸ் ஓகே இருங்க, இது இவ்வளோ வெயிட் ஆகுது, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே எங்கடா பட்டாசு, ஐயோ எங்கடா என் பட்டாசு. ஆஹா எங்க பட்டாசு, இதுல என் தம்பி வேலையா தான் இருக்கும். வந்துட்டா முட்டு கோசம் பண்ணியா, எங்கடா என் பட்டாசு ஆட்டை போட்டு போறேன். நிர்றா டேய், ஐயோ தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு அத்தனையும் டக்குல பேக்கப் பண்ணிட்டு போயிட்டானே, எவன் தெரியலையா. டேய் நில்றா டேய், ஓடிடா டேய். ஐயோ எங்க மக்கள் இவ்வளவு வேகத்துல போறான். எப்பா சாமி எங்கடா இவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறான். டேய் பட்டாசு கூடுறா, டேய் திருட்டு போயில. டேய் கையில கடிச்சு வச்சுக்கோ, டேய் செருப்புகள் தேடி போய் விளக்க மாத்து பிய அடிப்பேன். டேய் ஐயோ எங்க மக்களே இவ்வளவு போய் எங்கடா ஜம்ப் அடிச்சலாம் போறான். டேய் எங்கடா யாரா நீ, டேய் எங்க இடத்துல வந்த. ஐயோ எங்கேயோ போயிட்டானே, இருங்க நம்மள ஒரு ஜம்ப் அடிச்சு போவான். ஐயோ அப்பா என்ன அடிடா சாமி. ஐயோ இருறா அவனை விட மாட்டேன்டா. ஐயோ எங்கடா அடிமேல அடி விழுவுது இந்த மொட்டை மண்டனிக்கா. இன்னொரு அப்படியே ஓகே ரைட்டு, நம்மளுக்கு கார் கிடைச்சிருச்சு. இப்ப திரும்பியும் போக வேண்டியதா. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இப்ப எப்படி உன்னை பிடிக்கிறேன்னு மட்டும் பாருடா. டேய் வந்துட்டா இருறா. ஆஹா ஐயோ அவன் போயிட்டானே. ஐயோ அங்க பாருங்க மக்களே, ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போயிட்டான். டேய் இருறா வந்துட்டான்டா. இப்ப பாருங்க டாப் கீரும் போடுறேன். ஓ அடங்கு அக்கா மக்கா. டேய் எங்கடா ட்ரெயின் நடுவில் விட்டீங்க. டேய் நேரங்காலம் இல்லையடா ட்ரெயின் வரத்துக்கு. ஐயோ போச்சே. ஐயோ எஸ்கேப் ஆயிட்டா மக்களே. ஐயோ டேய் நில்றா. ஓ மை காட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு போட்டா மக்களே, யாருன்னே தெரியல. தொப்பி போட்டு வந்து ட்ரக்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு ஆட்டையை போட்டு வந்துட்டான். சின்ன ஊர்றா எவன்டாவன். ஐயோ சின்சானா, டே சின்சானு வாடா. ஐயோ பட்டாசு வர ஆட்டையை போட்டு போனான்ட்டு தீபாவளிக்கு எப்படி பட்டாசு வெடிக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டே சின்சானு என்னடா போட்டுருது. ஐயோ என்னடா சொல்ற. சரி இருடா, நான் பட்டாசு இல்லாம திரும்பி வீட்டுக்கே வர மாட்டேன்டா. பட்டாசு இருந்தா வருவேன், இல்லை வரவே மாட்டேன்டா. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு தேடி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயணத்தை ஆரம்பிக்க போறோம். நம்ம பட்டாசு வந்து தீபாவளிக்கு கஷ்டப்பட்டு எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க மக்களே. சிவகாட்சிக்கு போயிட்டு எவனோ நாச்சுமா போனோம் ஆட்டையை போட்டு போயிட்டான். இன்னைக்கு அவனுக்கு கண்டுபிடிச்சு அவனை வந்து தாறு மாற அவனுக்கு போட்டு தள்ளுறோம் பாருங்க. எப்படியும் திருப்பி நம்ம பட்டாசு எடுத்துட்டு வரணும் மக்களே. ஸோ அவன் போன வழியில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். பட் அவன் எங்க போனா எங்க இருக்கிறான் எதுவுமே டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியல, என்ன பண்றதே தெரியல மக்களே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஊருக்கு வந்திருக்கோம். என்ன ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஊரா மோட்டு பத்தலோட ஊருக்கு வந்திருக்கோம் மக்களே. ஸோ இந்த வழியா தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா போயிருக்கான். மோட்டு என்னடா ஜிடேய் என்னடா அப்படி இருக்கிறான். மாமா ஆமா மாமா, ஒரு ட்ரக் நல்லா சம ஸ்பீட்ல வந்து ஒரே ஏத்திட்டு போயிட்டே இருக்கிறான் மாமா. அதுல பட்லு வர செத்து போயிட்டான் மாமா. எவ்வளோ காப்பாத்து மாமா என் நண்படா. ஐயோ இப்படி பண்ணிட்டானா. சரி ஓகே ரைட்டு மக்களே, இப்போ பட்லுவை சாவடிச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடாது. என் பட்டாசு எடுத்துட்டு போயிட்டா மோட்டோட உயிர் நண்பன் பட்லியும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டா மக்களே, போட்டல மாதிரி. ஓகே ரைட்டு, அவனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது எனக்கு மோட்டு வந்து பார்த்தீங்கன்னா புர்புரி நகரத்துல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருக்கான் மக்களே. ஸோ இப்போ இந்த ஹெலிகாப்டர் மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனை ட்ராக் பண்ணி ஈஸியாக போயிடலாம். ஸோ கடைசியாக அவன் போன வழியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் மக்களே. ஸோ கடைசியாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தான் இருந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்க நேரம் இந்தியன் பைக்ஸ்லேருந்து வந்திருக்கோம்னா, ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிட்டிக்கு தான், ஜாக் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம் மக்களே. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வீட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பார்க்கிங் ஏரியா இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டு நம்ம தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கலாம். ஓகே ஆரம்பிக்கலாமா. ஓகே சிஞ்சனை வந்துட்டா. ஓகே ரைட்டு ஓகே, இப்போ நானும் சிஞ்சனும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அது திருட்டு பட்டாசை போய் கண்டுபிடிக்க போறோம் மக்களே. கண்டு ஓகே. ஸோ புல்லட் இருக்கு, இதை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகலாம். டே சிஞ்சா டே நம்மளுக்கு டைம்ல டக்கு ஏறு. ஓகே ஏறுறா எங்கடா அங்கே போடுற. ஏறுறா டேய் ஏறுன்றல என்னடா உனக்கு. வா ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பட்டாசு திருட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நம்ம பட்டாசு திருப்பி பேக்
கம் பேக்கை கொடுக்க போகிறோம், கம் பேக்கை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா உங்களுக்கு ஒன்று தெரியுதா? ஆஹா நம்ம பட்டாசு ஆட்டோ பாம் அங்கே ஒன்று இருக்கு மக்களே, அங்கே பாருங்க. ஓஹோ இங்கே பாருங்க அந்த பட்டாசு பாம் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசு போட்டியில் நிறைய பாம் இருக்குது. அதில் ஒரே ஒரு பாம் மட்டும் வெளியே உளுந்து கிடக்குது மக்களே. அப்போ கண்டிப்பாக அவன் இந்த ஊரில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாம் உளுந்து கிடக்கும் கீழே. அதை ஃபாலோ பண்ணியே போய் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவன் ட்ரக்கு எங்கே போய் நின்றுருக்கு, அவன் எங்கே அதை ஒழிச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாத்தாடி எங்கடா ட்ரெயின் பாம் இடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாம்பை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து நேராக ட்ரெயின் போகுதுல, ஸோ அந்த வழியாகவே போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக் உள்ள தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த திருட்டு ராஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் வழியாக தான் போயிருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா ட்ராக்ல ஒரு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து கிடக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் போகிற வழியாகவே போகலாம். ஸோ அடுத்த பாம்பு எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு அடுத்த பாம்பு வந்து எங்கே இருக்குது அடுத்த கண்டுபிடிச்சு அதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணி திருப்பி அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கு கிடைக்கும். ஸோ அந்த முட்டைக்கோஸ் மண்டையும் கையில் கடிப்போம், புளிஞ்சிட வேண்டியதான், புளிஞ்சி ஜூஸ் புளிஞ்சிட வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஹா இங்கே பாருங்க போயிட்டே இருந்தேன். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாம்பு வந்துருக்கு. ஸோ இங்கே ஒரு பாம்பு வந்து கீழே விழுந்து கிடக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ இதை தாண்டி தான் அவன் போயிருக்கணும். ஒரு வேளை இதுக்குள்ளே இருப்பானோ. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்கு மக்களே. ஸோ இந்த வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த ட்ரக்கு எந்த வழியாக போனுச்சுன்னு கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த டேரக்ஷனில் போயிருக்கு அப்படின்றத. ஸோ ஓகே வீட்டுக்குள்ள யாரும் இருக்கீங்களாடா, வீடு இருக்கா இல்லை இது ஏதோ பால் அணிஞ்ச இதாடா, யாரோ இருக்கீங்களாடா, யாரோ இருக்கீங்களோ, எங்கடா யாருமே எங்கடா இது வீடா இல்லை சுடுகாட்டில் இருக்கிற பேய் வீடான்னு தெரியலையே. ஒருவேளை பேய் வீட்டுக்குள்ளே தெரியாம போட்டோமா? ஐயோ ஐயோ அரண்மனை மாதிரி பெருசாக கட்டி வச்சுக்கலாம், ஒரு பையன் காக்கா கூட உள்ள காணுமே. சரி ஓகே ரைட்டு மக்களே, இதுக்கு மேலே இங்கே தேடினா நம்மளை வந்து பின்னாடி பேய் வந்து தேடும் நம்மளை, அதனால போயிட வேண்டியது தான். சரி உள்ளே யாருமே இல்லை போலையே. சரி ஓகே நம்ம திருப்பி ரிட்டர்ன் பேக் எடுத்து கீழே போயிடலாம். ஸோ நம்ம நேராகவே ஸ்ட்ரைட்டாகவே போய் பார்ப்போம். ஓகே ஆஹா உள்ளே யாரும் இருக்காங்க. அழுக்கு மாமா இங்கே இருக்கியா மாமா? ஏதோ ட்ரக்கு போனது போனியா மாமா? ஆமா மாமா, கொஞ்ச நாள் முன்னாடி சாமாவாக ஒரு ட்ரக்கு கும்மா கண்ணா பின்னா தண்ணா கிண்ணான்ட்டு ஒருத்தன் ஓட்டி போன மாமா, இந்த வழியாதான். அடியே அழுக்கு என்னடா சொல்ற? ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் ஆல்ரெடி இங்கே தான் வந்திருக்கு. ஹல்க் வந்து அதை பார்த்துருக்கான். இப்போ இன்னும் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ அந்த ட்ரக் நேராக இங்கேருந்து ஹைவேவில் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த ட்ரக் இங்கே தான் போயிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு ட்ரக்கு. ஆஹா சின்சாடு மாட்டினா பார்த்தியா பொம்பர் கட்ட வண்டியாடா, இங்கே இருக்கியாடா, நிறுத்துறாடா நிறுத்துறா இறங்குடா டே. அப்படி எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஏரியாவில் வந்து என் பட்டாசை தொடுவேன் நீ? ஏடா டே ஒரு பிச்சிலி வெட்டி கூட எங்கள் ஏரியாவில் ஒருத்தவங்க கூட இந்த ஆட்டையை போட மாட்டோம், ஒரு பட்டாசு பாக்ஸே ஆட்டை போட்டியாடா. சின்சானே பின்னாடி போய் பாடுறா, நம்ம இதான் பாரு, நம்ம பட்டாசுக்கு தான் பாரு. எங்கடா பின்னாடி ஒன்றுமே இல்லையே, ஆத்தாடி பின்னாடி காலி ட்ரக் இது. ஐயோ ஒன்றுமே இல்லையே. ஐயோ நிறுத்தினதான் வேஸ்ட்டாக போச்சு மக்களே. ஆக்சுவலாக ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது இந்த ஊரில், அதனால பார்த்தீங்கன்னா எந்த ட்ரக்குன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. சரி ஓகே ரைட்டு கொடுக்க. சரி சின்சானே ஏறா, இந்த ட்ரக் இல்லைடா அடுத்த ட்ரக்கை பார்க்கலாம். டே எவனா ஒரு ரோடு கிராஸ் பண்ண வந்து இடிக்கிறது நடுவில் வேண்டாம் இருக்குடா அப்புறம் வச்சுக்கிறடா. ஓகே ரைட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஹைவேலையே போவோம். ஸோ ஏதாச்சும் ட்ரக்கு இருக்கான்னு பார்ப்போம், நிறுத்தி திருப்பியும் பார்ப்போம் நம்ம. ஆனால் அங்கே விடாமலே எங்கடா தவக்கலை மாதிரி நீந்திட்டு வரடே. ஏன்டா டே உனக்கு என்னடா மூளையில் மண் இருக்கா இல்லை கல் இருக்காச்சு மூளை இருக்கா? வாய் வேறு வளருது. ஏன்னா நம்ம இன்னும் ட்ரக்கு கண்டுபிடிக்கல மக்களே. இவன் டைம் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகணும். இல்லைன்னா எங்கள் அம்மா தேடி எங்கே இருக்குன்னா அங்கே வந்து சாத்தி ஆட்டோ வெடிச்சு சொடி விட்டு டமான்னு வெடிச்சு விட்ருவாங்க என் வாயில். ஐயோ என்ன அப்படிதான் அதான் இங்கே ஒரு ட்ரக் இருக்குடா, நிறுத்துறா அடே இந்த ட்ரக் நினைக்கிறேன். சின்சானே பார்க்க இவரை இடிச்சுட்டு போறான் நம்மள. ஆஹா இவனே தான்டா, அங்க பாரு நம்பர் 8888 இருக்குது. இவனே தான்டா, இந்த நம்பர் பிளேட் தான்டா, இந்த இவன் தான்டா. டே நிறுத்துறா டே அரே பாய் சாப்பியா டே நிறுத்துறா டே இவ்வளோ போறான். டே நிறுத்துறா அரே ஐயோ போயிட்டானே. இவனே தான் மக்களே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா நம்மளை பார்த்தோன்னே பயந்து செதற இடிச்சு ஓடிட்டு இருக்கான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாகணும். டே வாடா டக்குனு ஏறா வாடா. ஐயோ தொப்பை வேற போட்டுட்டு ஓட முடியும் மூச்சு வாங்குதே. அப்பா ஏறா எவடா சின்சானி ஏறா டக்குனு ஏறா டைம் இல்லடா. டே ஏறா அப்பா சாமி இவன் ஏறதுக்குலாம் இன்னும் 10 கிலோமீட்டர் தாண்டி போயிடுவோம் போல. டே வந்துட்டா ஆச்சு நிலவில் கழுத்து சொல்லு வந்துட்டேன். எங்கடா இந்த வேகத்தில் போயிட்டு இருக்கான்? டே ஆஹா சரி வேகத்தில்
பூச்சிட்டு போயிட்டு இருக்கா மக்களே. டேய் விட மாட்டேன்டா, டேய் வந்துட்டுடா டண்டுடுக்கா. ஓஹோ இது வந்து பார்த்தீங்கன்னா போற வேகம் பார்த்தா விட்டு அடிச்சு நவுத்திட்டு எல்லாத்தையும் அடிச்சு போயிட்டே இருக்கிறானே. இது என்னடா கிராமத்துக்கு போறான், ஏதோ வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கா மக்களே. ஆஹா இருடா, நீ எங்க போனாலும் சரி உன்னை நான் விட மாட்டேன்டா, வந்துட்டே இருக்கிறேன் வா வந்துட்டே இருக்கிறேன். எங்க போனாலும் விட மாட்டேன், எங்க போனாலும் பின்னாடி துரத்திட்டே இருப்பேன். இங்கிருந்து நீ ஆந்திராக்கு போனாலும் விட மாட்டேன்டா. வாடா சின்சானே. அப்பாடா இங்கதான் மக்களே வந்தான் கடைசியா. பட் இதுக்கு மேலே எங்கே போனோன்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் எங்கே போச்சுன்னு சரியா தெரியலையே. எங்கே போனோன்னு தெரியலையே. டே யாரையும் கேட்கலாம் வாங்க. சரி வாச்சின்ச்சானே யார்கிட்ட போய் கேட்கணும். எங்கே போயிட்டான்னு தெரியலையே. இவன் வேறு எங்கே போயிட்டான், எங்கே போய் தர்றது ஒன்றுமே புரியலையே. ஊரில் ஒத்த போய் போய்க்கணும். அண்ணே இங்கே ஒரு ட்ரக்கு போனது பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள வந்தா திருப்பி உயிரோட போக முடியாது தெரியல. அடே உயிரே போனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உயிரு கூட சாவடிச்சிருவாங்கடா. உயிரோட இருக்கிற பேய கூட எங்கள் அம்மா சாவடிச்சிருவாங்க. இதான் இங்கே இருக்குது ட்ரக்கு. அண்ணா அது என்னோட பட்டாசுனா ப்ளீஸ் நான் கூத்துனா. அது இருந்தால் தானே எங்கள் வீட்டில் தீபாவளி, இல்லைனா அவ்வளோதானா. எனக்கு அன்றைக்கே பற்றினா சாவுனே கொஞ்சம் கொடுத்துருனே ப்ளீஸ்னே. எங்கடா இவனுங்க வந்து வலிக்க வர மாட்டேங்கிறானே. சின்சானே பொருள் எடுத்துட வேண்டியதுதான்டா. இதுக்கு மேலே என் சோதனை இதுக்கு மேலே நல்லவனாக இருந்து நம்ம வந்து ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. இதுக்கு மேலே பொருள் எடுத்து போட்டுற வேண்டியதான்டா. எறா அந்த தண்ணி துப்பாக்கி ஏதோ துப்பாக்கி கையில் இருக்கிற துப்பாக்கி எறாடே. என்ன துப்பாக்கி வீட்டில் இருந்து எடுத்துருந்தா? ஆஹா ஸ்னைப்பர் எடுத்து வந்துக்கிறான். ரைட்ராடே சின்சானே நீ டம்மி நினைச்சேன், பட் ஸ்னைப்பர் எடுத்து வந்துக்கிற பத்தியா. ஓகே அந்த பலூன்லாம் சுடுவாங்களே அந்த ஸ்னைப்பர் எடுத்து வந்துக்கிறான். அடே உண்மையான ஸ்னைப்பராடா அது. சாவரானுங்க எல்லாரும். டேய் ஐயோ கேஸ் வேறு நம்ம மேலே போட்டானுங்களே. டேய் இவ்வளோ டம்மி துப்பாக்கி நினச்சா உண்மையான துப்பாக்கி எடுத்துட்டேன். ஐயோ உண்மையான துப்பாக்கி வேறு கொடுத்து விட்டானே. இதில் வேறு எல்லாரும் போட்டு தள்ளி விட்டு நான் பட்டுன்னு தெரியாம. ஐயோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன பண்ணுறது. இருறா அவனை கையில் அடிச்சு நொறுக்கி விட்டுறேன். இருறா ரொம்ப சூப்பர்மேன் பாஞ்ச். எங்கடா உள்ள போயிட்டான் ஒரு அடியில. சரி ஓகே ரைட்ரா நம்மளுக்கு லாரி கிடைச்சிச்சுரா, எடுத்துட்டு ஓட வேண்டியதான்டா. ஐயோ இதுக்கு மேலே எவன் வந்தாலும் சரி குறுக்கால விட்டு லாரி அப்படின்ட்டு லாரியை ஆர்ன் அடிச்சு விட்டு ஏற்றி போயிட்டே இருப்போம் மக்களே. எவன் வந்துட்டு எவனாச்சும் வரட்டு வாங்க. இப்போ எடுத்து நம்ம அப்படின்ட்டு நம்ம வந்து லாரியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து டாப் கீரை போட்டு நம்ம நேராக ஊருக்கு போயிடலாம் மக்களே. ஊருக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு கொளுத்தி ஜாலியாக வெடிக்கலாம் வாங்க. சும்மா பட்டாசு சித்தரிக்குது பாரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு சித்தரிக்குது பாருன்னு பட்டாசு வெடிக்க போகிறோம். ஸோ வாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன வெடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஃபயர் கன் பட்டாசு தான் வெடிக்க போகிறோம். செம்மையாக இருக்குல்ல, வேற லெவலில். சரி ஓகே அடுத்தது என்ன பட்டாசு வெடிக்க போகிறோம் அப்படின்னு தானே கேட்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த பட்டாசு வெடிக்கலாம். ஆனால் இந்த பட்டாசு வெடிக்குள்ள திடீர்னு காலுக்குள்ள நெருப்பு வந்துச்சு. ஐயோ நீங்கள் கொஞ்சம் ஷேப்பாக வெடிங்க மக்களே தீபாவளிக்கலாம். ஆஹா இது என்ன பட்டாசு, குல்பி பட்டாசா, என்னடா சொல்கிறீங்க கையில் வச்சு நக்கலாமா அப்படின்னு கேட்டு நக்கி விடாதீங்க. அப்புறம் நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு சாப்பிட முடியாது உங்களால். ஸோ அதனால் வந்து கையில் வச்சு இப்படி அழகாக வெடிக்கணும். ஸோ பட் பட்டாசு வெடிக்கல கொஞ்சம் சேஃப்டியாக வெடிங்க. கொஞ்சம் கையில் வச்சுல இந்த மாதிரி வெடிக்காதீங்க. ஆனால் அதில் கையோட வெடிக்கிற வித்தஸ் தான், அதனால தான் வச்சு வெடிக்கிறேன். பட் நீங்கள் யாரும் அப்படிலாம் ட்ரை பண்ணாது, கீழே வச்சு அழகாக சேஃபாக வெடிங்க. அது சின்ன பட்டாசா. ஆஹா இப்படி கூட பட்டாசு இருக்குதா அப்படின்னு பார்த்தா படம் ஏதோ சரவெடி மட்டி வெடிக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே அடுத்து என்ன பட்டாசு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது இது என்னடா, ஓஹோ மேலே போய் வெடிக்கிற ஸ்கை ஷாட் அது. ஆஹா செம்மையாகுது மக்களே. வாவ் அப்படின்ட்டு வெடிக்குது. ஸோ இப்போ அடுத்தது இது என்னடா, சிஎஸ்கேவா. ஆஹா உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குன்னு சொல்லுங்கள், சிஎஸ்கேவா டிஎஸ்கேவான்ட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பைஸ் இது வச்சுக்கலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாவ் இது செம்ம ஃபவுண்டைன் மாதிரி அழகாக இருக்குது. ஓஹோ ரைட்டு. இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பட்டாசு வெடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னடா பட்டாசு வித்தியாசமாக்குதியா. யானை பட்டாசு. ஓகே இது எப்படி இதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குது, புஷ்குன்னு புஷ்வான மாதிரி வருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா, அப்படியே புகை வருது, கலர் ஸ்மோக் வருது, நல்லா இருக்குல்ல. ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம பெரிய பெரிய பட்டாசு வெடிக்க போகிறோம். வானத்தில் போய் வெடிக்கிற பெரிய பட்டாசு. அடேங்க அப்பா டமால் வெடிச்சு எங்கே பாருங்க வானம் ஃபுல்லாக ஆஹா ஓஹோ அப்படின்னு அடிச்சு போக்கல. அடுத்து இது என்ன வெடியா, ஆஹா இது ஸ்கை ஷாட்டுங்க பாருங்க. டேங்கப்பா எவ்வளோ பெரிய போது பார்த்தீங்களா ஹைட்டா. வாவ் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கு. அங்கே பாருங்க போல போய் டமால் வெடிச்சு ஹாப்பி 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 பட்டாசு தீபாவளி அப்படின்ட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து ஒரே ஒரு ராக்கெட் விடலாம் மக்களே. எனக்கு ரொம்ப நாளாக ராக்கெட் விடணும்னு ஆசை. பட் இது கொஞ்சம் டேஞ்சர் தான், பக்கத்து வீட்டில் போய் சொருவி கொண்டேன். பட் இருந்தாலும் விடுவோமே அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு விட்டேன். ஐயோ டே சதுரி விட்டானுங்களே, போச்சு முடிச்சு போச்சு. ஹாப்பி தீபாவளி மக்களே, டாடா பாபு.